Hi friends, welcome to GN Pigeons. இன்னைக்கு எதை பற்றி வீடியோஸ் பார்க்க போகிறோம், நம்ம ஃபேன்டைல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Ash1 Ash2ன்னு சொல்லிட்டு ஃபேன்டைல் அப்டேட் பார்த்தீங்கன்னா ரீல்ஸாக பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வீடியோவை அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு Ash3 வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்டைல் லாஃப்ட்டுக்கு 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃபேன்டைல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட சிக்காக வாங்கின பேர் தான். கேஜ் மெத்தட்லேருந்து ப்ரீட் பண்ணி ஒயிட்டில் ஒரு பேர் ஆஷில் ஒரு பேரும் பார்த்தீங்கன்னா வேலூருக்கு நம்ம ஆல்ரெடி சேல் பண்ணியிருந்தோம். அதே பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரதர் பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு சேல் போட்டிருந்தாரு. நம்மளுக்கு 2 பேர் தேவைப்படுறதுனால என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரையே பார்த்தீங்கன்னா நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருந்தோம். 8 பேர் தான் நம்ம லாஃப்ட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் 2 பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் செட்டப் பண்ணுற ஐடியா. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரை பார்த்தீங்கன்னா நம்மளே வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன ரீசனுக்காக ப்ரீடிங் பேர் வாங்காத பிரதர் போயிட்டு சிக்கு வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஏன்னா ப்ரீடிங் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாட்டேங்குது. ஒன்று எக்கு ஃபால்ட் ஆகிற பேர்டு கொடுத்துறாங்க, இல்லை எக்கு வைக்காத பேர்டு கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கே எடுக்கலாம், அதுவும் நம்ம லைனில் நல்ல குவாலிட்டியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீடே பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபார்மில் சிக்கு நிப்பாட்டினாலும் அது க்ரோத் ஆகி நம்ம பேர் பண்ணதுக்கு இன்னும் 6 மந்த் ஆகிடும் நம்ம லாஃப்ட்டுக்கு ஏற்றும்போது. இப்போ ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணதுனால இப்போ அது 2 to 3 மந்த் ஆல்ரெடி வளர்ந்த பேர்டு ப்ளஸ் வந்து இன்னொரு 2 to 3 மந்த் வச்சுருந்தா நம்ம லாஃப்ட்டில் பேர் பண்ணலாம், பேர் பண்ணி ப்ரீடிங் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேர்டை பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். புதுசாக பர்ச்சேஸ் பண்ண 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த 2 பேர் எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. நம்ம ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா 200ன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வரும் வேலூர்லேருந்து. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாங்க. ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரையும் கலெக்ட் பண்ணிட்டோம். கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபார்மில் விடலை லாஃப்ட்டில். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 8 பேர், அதான் 6 பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கில் இருக்குது. அந்த 6 பேரும் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த செமி அடல்ட் பேரை பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம இதில் எத்துமே விடும் போது அதில் இருக்க மேல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த 4 கல்லி 5 கல்லி பேரை பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜி ப்ரீடிங்கில் 4x3ன்னு சொல்லிட்டு சிக்ஸ் வளர்க்குறதுக்காக நம்ம தனியாக ஒரு ரேக் செட்டப் பண்ணி வச்சுருப்போம். அதான் கேஜி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பீஸி எடுத்து விட்டுருக்கோம். அது வளர்ந்து இன்னொரு 2 to 3 மந்தில் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்த பிறகு பேர் பண்ணி இந்த நம்ம ஃபேன்டைல் லாஃப்ட்டில் விடுவோம். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் 6 பேர் இருக்குது. இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் பண்ணியிருந்தோம். போன வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் ரீல்ஸ் போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பேர் ஆகாது இருக்குன்னு சொல்லிட்டு பேர் பண்ணியிருந்தோம். அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா 5 days ஆயிடுச்சு பேர் போட்டு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேர் ஆயிடுச்சு. அது 2த்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து போயிட்டு அந்த ஃபேன்டைல் லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டுக்கு தேவையான 10 பேர் ரெடி பண்ணியாச்சு. அந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா 8 பேர் பார்த்தீங்கன்னா கேஜியில் அந்த லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா விட்டோம். அந்த 8 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இப்போ தான் பேர் பண்ணி விட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பேர் ப்ரீடிங் பேராக வாங்கியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 பேர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பாக்ஸ் வச்சு ப்ரீட் பண்ணியிருந்தோம் அதே லாஃப்ட்டில். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 பேர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. அது இல்லாத பார்த்தீங்கன்னா 2 பேர் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி விட்டுருக்கோம் செமி அடல்ட்டாக. அது வளர்ந்து அது ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்த பிறகு பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டில் விட்டுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம டைகர் பேர் எக் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டைகர் பேர் எக் தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறோம். எக் வச்சு பார்த்தீங்கன்னா 5 to 6 days ஆகுது. 5 to 7 days பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக செக் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா 2 எக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணோம். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக செக் பண்ணுங்கள். என்ன ரீசனுக்காக சொல்லணும், எக்கை போய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேர்டுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கும். ஃபோர்ஸாக ரெக்கையால் பார்த்தீங்கன்னா டொப்னு அடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்கு டேமேஜ் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக எடுத்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேரம் மாதிரி ஃப்ளோ ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டோட எக்கு நல்லா கரு உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் உங்கள் பேரில் எதனா டவுட்ஸ் இருந்தால் அதுமாதிரி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் எக் வச்சிருந்து அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபீமேலும் டைகர் லைன் மேலும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா எக் வச்சிருந்து. அதோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எக் வச்சிருக்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டில் ஆல்ரெடி ப்ரீட் பண்ண பேர் தான். அதோடைய குட்டிங்கெல்லாம் அதுங்க எப்படி வளர்க்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்க பேரில் எதனா எக் வச்சாலும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு எதனா புது கண்டென்ட்டில் வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டில் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வரப்போகிற வீடியோஸில் பார்த்தா நம்ம கேஜி ப்ரீடிங்கில் இருக்க பேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். நான் உங்கள் நிர்மல் ஃபியூச்சர் இன் தமிழ்.